அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்றான் பாரதி. ஏன் பாரதி அச்சம் என்பதை தவிர்த்தான் என்றால் அவனிடம் இருந்த அபரிவிதமான நம்பிக்கை. ஒரு மனிதனுடைய வெற்றியின் நோக்கமே அவனுடைய நம்பிக்கை மட்டும்தான். அவன் பெறக்கூடிய வெற்றியினுடைய மூல ஆதாரம் அவனுடைய நம்பிக்கை மட்டும்தான். அலெக்சாண்டர் இந்த உலகத்தையே வெற்றி கொண்ட போதும் அவனுக்கு அவன் மீது இருந்த ஒரு தன்னம்பிக்கை தான் அவனுடைய வெற்றியை பறைசாற்றியது. அதே போலதான் 1000 முறை தோல்வி உற்றான் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆனாலும் தன்னால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் செயல்பட்டான். அவனுக்கு வெற்றி கிடைத்தது. மனிதனுடைய வாழ்க்கையே ஆசைகளை அடிப்படையாக கொண்டது. ஒரு இலக்கை நிர்ணயித்து பயணப்படக்கூடியதுதான். ஆனால் இத்தகைய பயணங்களில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுள் விதைத்து கொள்ளக்கூடிய நம்பிக்கைகள் எப்படிப்பட்டன என்பதை பொறுத்தே அவர்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது. உன்னதமாக உழைக்கக்கூடிய ஒரு மனிதனினுடைய வெற்றி அவனுடைய உழைப்பு மட்டும்தான். என்னால் முடியும் அப்படின்ற என்னும் நம்பிக்கை மட்டும்தான். அந்த நோக்கத்தை எவன் ஒருவன் தன்னுள் விதைத்து கொள்கிறானோ அது சிறந்த இலக்கை நோக்கி நம்மை அழைத்து செல்லும். ஒரு பாமர மனிதன் ஒரு பணக்காரனை பார்க்கிறான். ஒரு சராசரி மனிதன் தன்னை விட வாழ்விலே உயர்ந்தவனை பார்க்கிறான். அவர்களை எல்லாம் பார்க்கும் போது தானும் அதை போல் மாற வேண்டும் என்று முடங்கி கிடந்தால் அது சாத்தியமானதா என்றால் சாத்தியமானது கிடையாது. அந்த முடங்கி கிடந்த எண்ணங்களை விழித்தெழச் செய்து அவர்களைப் போல் நான் வாழ என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு விதையை தன்னுள் விதைத்து கொண்டு எப்பொழுது அவன் போராடுகிறானோ, எப்பொழுது தன்னுள் அந்த நம்பிக்கையை விதைத்துக் கொள்கிறானோ அப்பொழுது மட்டுமே அவன் நினைத்த இலக்கு சாத்தியமாகிறது. ஆமாம், ஒவ்வொரு மாணவனையும் பள்ளியில் கேட்கும் போது நான் ஒரு மருத்துவராக வேண்டும், நான் ஒரு பொறியாளராக வேண்டும், நான் ஒரு மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்றுதான் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் சொல்லக்கூடிய அத்தனை மாணவர்களும் அந்த வாழ்வில் தன்னுடைய இலக்கை அடைந்து விட்டார்களா என்று நினைக்கும் போது அது சாத்தியம் இல்லாததாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏதோ ஒரு சிலர் அதை தன்னுடைய குறிக்கோளாக கொண்டு தன்னுடைய வாழ்வினுடைய தவமாக கொண்டு பயணிக்கிறார்கள், அதை அடைந்து விடுகிறார்கள். அப்பொழுது மற்ற மாணவர்களுக்கு ஏன் அந்த சூழல் இல்லை, ஏன் அந்த அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிதைந்து விடுகின்றன என்று நாம் பார்க்கும்போது இந்த சமூக சூழலில் அவன் ஆட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான நிலைதான் என்று கூறலாம். அப்போ அந்த நிலையில் இருந்து எப்படி அவன் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னைத்தானே நம்பிக்கைக்குரியவனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிந்தனை மட்டுமே அவனுக்கு வெற்றியை கொடுக்கும். சொல்வார்கள், பீனிக்ஸ் பறவை, நீ வாழ்ந்தால் ஒரு பீனிக்ஸ் பறவையை போல வாழ வேண்டும். ஏன்? அதுதான் தீயிலே இட்டு எரிந்து தன்னுடைய இறகுகளெல்லாம் சுருங்கி தன்னுடைய தசைகளெல்லாம் சுருங்கி விட்ட போது கூட மீண்டும் விழித்தெழுந்து பறக்கும் என்று வரையறுத்து சொல்வார்கள். இது என்ன? அதுதான் அந்த பீனிக்ஸ் பறவையினுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை தான் நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புழு கூட பாருங்கள், தன்னுடைய ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு தன்னுடைய பயணத்தை தொடரும் போது தன் உடலையெல்லாம் சுருக்கி முழு வீச்சில் தன்னுடைய பலத்தை உந்தி தள்ளும் போதுதான் அது வெளிவந்து விடுகிறது மற்றொரு இடத்தில். அப்பொழுது ஒரு புழுக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை கூட ஒரு சராசரி மனிதர்களிடம் இல்லை என்றால் இந்த வாழ்வு சிறக்குமா? மனிதா, உன் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் நீ உன் இடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான் என்பதை இந்த இடத்தில் விதைத்துக் கொள்கிறேன். நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்வு சிறக்கும், நம்பிக்கை வைத்தால் உன் வாழ்வு உயரும், நம்பிக்கை வைத்தால் இந்த உலகமே உனக்கு வசப்படும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.